போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பே அன்னை சலித்தம்மா, அழகு உந்தன் காட்சியம்மா. அன்பே அன்னை சலித்தம்மா, அழகு உந்தன் காட்சியம்மா. பண்பே உந்தன் குணமம்மா, பண்பே உந்தன் குணமம்மா. அறிவு உந்தன் உயிரம்மா, உயிரம்மா. அன்பே அன்னை சலித்தம்மா, அழகு உந்தன் காட்சியம்மா. நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். நம்பும் அடியவரை காத்திடுவாய், அன்பு கொண்டோரை போற்றிடுவாய். சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய், சுற்றி வரும் பகைதனை விரட்டிடுவாய். சுழலும் துன்பம் போக்கிடுவாய், சுழலும் துன்பம் போக்கிடுவாய். அன்பே அன்னை சலித்தம்மா, அழகு உந்தன் காட்சியம்மா. மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் வளர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இயேசுவில் அன்புள்ள புனித சலைத் அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய முதல் வாசகமானது யோனாவின் அழைப்பை பற்றி
சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பிறருக்கு பணிபுரியவே என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடவுளின் வழிகாட்டுதலை நிராகரிக்கும் போது நாமும் நம்மை சுற்றியுள்ளோரும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதை மறந்து விடுகின்றோம். யோனாவை போன்று நாம் கடவுளின் அழைப்பை நிராகரித்தாலும் அவர் தம் பணிக்கு தேவையாளர்களை தேடி வந்து அழைத்து கொள்வார் என்பதை நாம் உணர்வோம். மேலும் கடவுளின் விருப்பத்தை அறிந்து பிறருக்கு நன்மைகள் செய்ய வரம் வேண்டுவோம். கடவுளின் திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக மன்னிப்பு மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தி கூறுவது போல அடுத்திருப்போரை அன்பு செய்ய தடையாக இருப்பவற்றை களைந்து இரக்க செயல்கள் வழி நல்ல சமாரியர்களாக வாழ அருள் வேண்டி இணைவோம் இயேசுவின் கல்வாரி பலியில். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, மதுரை உயர் மறை மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானலில் வீற்றிருக்கின்ற சலைத் அன்னையுடைய திருத்தலத்திலிருந்து இன்றைய திருப்பலியானது இறை மக்களாகிய உங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. இந்த திருப்பலியிலே உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப வேண்டுதலுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளி பொழிகின்ற ஒரு தாயாக நம்முடைய சலைத் அன்னை நமக்காக இருக்கின்றார். அவரை அண்டி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் கேட்கின்ற எல்லா வரங்களையும் அள்ளி பொழிகின்ற நம் தாய். ஆகவே இந்த திருப்பலியானது இங்கே வந்திருக்கின்ற மற்றும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து இறை மக்களுடைய வேண்டுதலுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாம் வேண்டுவோம், பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு இது பலியிலே இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிபிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்கும் தயங்கும்
மன்றாட்டு நீர் என்று நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வசனங்கள் 1 முதல் 17 முடிய. அமித்தாவின் மகன் யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் அதற்கு அழிவு வரப்போகிறது என்று அங்குள்ளோருக்கு அறிவி. அவர்கள் செய்யும் தீமைகள் என் கண்முன்னே வந்து குவிகின்றன என்றார். யோனாவோ ஆண்டவரிடமிருந்து தப்பியோட எண்ணி தர்சீசுக்கு புறப்பட்டார். அவர் யோப்பாவுக்கு போய் அங்கே தர்சீசுக்கு புறப்பட இருந்த ஒரு கப்பலை கண்டார். உடனே கட்டணத்தை கொடுத்துவிட்டு ஆண்டவர் திருமுன் நின்று தப்பியோட அந்த கப்பலில் ஏறி அதில் இருந்தவர்களோடு தர்சீசுக்கு பயணப்பட்டார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடுங்காற்று வீசும்படி செய்தார். கடலில் பெரும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் உடைந்து போகும் நிலையில் இருந்தது. கப்பலில் இருந்தவர்கள் திகிலடைந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தம் தம் தெய்வத்தை நோக்கி மன்றாடினர். கப்பலின் பளுவை குறைப்பதற்காக அவர்கள் அதிலிருந்த சரக்குகளை கடலில் தூக்கி எறிந்தார்கள். யோனாவோ ஏற்கனவே கப்பலின் அடித்தட்டுக்கு போய் படுத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கப்பல் தலைவன் அவரிடம் வந்து, என்ன இது, இப்படி தூங்கிக் கொண்டிருக்கிறாயே? எழுந்திரு, நீயும் உன் தெய்வத்தை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அந்த தெய்வமாவது நம்மை காப்பாற்றலாம், நாம் அழிந்து போகாதிருப்போம் என்றான். பிறகு கப்பலில் இருந்தவர்கள், நமக்கு இந்த பெரும் தீங்கு யாரால் வந்தது என்று கண்டறிய சீட்டு குலுக்குவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயருக்கு விழுந்தது. எனவே அவர்கள் அவரை நோக்கி, இப்பொழுது சொல், இந்த பெருந்தீங்கு யாரால் வந்தது? உன் வேலை என்ன? எங்கிருந்து வருகிறாய்? உன் நாடு எது? உன் இனம் எது என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணக கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுபவன் என்று சொன்னார். மேலும் தாம் அந்த ஆண்டவரிடமிருந்து தப்பியோடி வந்ததாகவும் கூறினார். எனவே அவர்கள் மிகவும் அஞ்சி, நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். கடலில் கொந்தளிப்பு மேலும் கடுமையாகி கொண்டிருந்ததால் அவர்கள் யோனாவிடம், கடல் கொந்தளிப்பு அடங்கும்படி நாங்கள் உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் என்னை தூக்கி கடலில் எறிந்து விடுங்கள், அப்பொழுது கொந்தளிப்பு அடங்கிவிடும், நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள். உங்களை தாக்கும் இந்த கடும் புயல் என்னால் தான் உண்டாயிற்று என்பது எனக்கு தெரியும் என்றார். ஆயினும் அவர்கள் கரை போய் சேர மிகுந்த வலிமையுடன் தண்டு வலித்தனர். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏனெனில் அந்த கடலின் கொந்தளிப்பு மேலும் மிகுதியாகி கொண்டிருந்தே இருந்தது. அவர்கள் அதை கண்டு ஆண்டவரை நோக்கி கதறி, ஆண்டவரே, இந்த மனிதனுடைய உயிரின் பொருட்டு எங்களை அழிய விட வேண்டாம். குற்றமில்லாத ஒருவனை சாகடித்ததாக எங்கள் மேல் பழி சுமத்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவராகிய நீரே உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப இவ்வாறு செய்கிறீர் என்று சொல்லி மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் யோனாவை தூக்கி கடலில் எறிந்தார்கள்.
கடல் கொந்தளிப்பும் தணிந்தது. அதை கண்டு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சினார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள், பொருத்தனைகளையும் செய்து கொண்டார்கள். ஆண்டவர் ஏற்பாடு செய்திருந்தபடியே ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை விழுங்கிற்று. யோனா 3 நாள் அல்லும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாதாள குழி நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீ செவி கொடுத்தீர். பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி நடுக்கடலின் ஆழத்திற்குள் என்னை தள்ளினீ. தண்ணீர் பெருக்கு என்னை சூழ்ந்து கொண்டது. நீர் அனுப்பிய அலை திரையெல்லாம் என் மீது புரண்டு கடந்து சென்றன. பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி அப்பொழுது நான் உமது முன்னிலையிலிருந்து புறம்பே தள்ளப்பட்டேன். இனி எவ்வாறு உம் கோயிலை பார்க்க போகிறேன் என்று சொல்லிக் கொண்டேன். பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி என் உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்த போது ஆண்டவரே உம்மை நினைத்து வேண்டுதல் செய்தேன். உம்மை நோக்கி நான் எழுப்பிய மன்றாட்டு உமது கோவிலை வந்தடைந்தது. பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி பாதாள குழியை நின்று ஆண்டவரே நீர் என்னை மீட்டி Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரே அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சலைத்தன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த கல்வாரி திருப்பலியின் வழியாக சலைத்தன்னையினுடைய ஆசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சிறப்பாக உங்களுக்காக இந்நாளிலே ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் இறை வார்த்தை வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி நல்ல சமாரியன் ஓமையை பற்றியான செய்தியாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சமாரியன் ஓமையை பற்றி பல நேரங்களில் பல இடங்களில் நாம் பல மறையுரைகள் வழியாக கேட்டிருக்கிறோம். ஏன் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்விலும் கூட பல நேரங்களில் இந்த ஓமையை எடுத்து தனிப்பட்ட விதத்திலே சிந்தித்திருக்கிறோம். ஏன் வேறு மதத்தை சமயத்தை சார்ந்த மனிதர்கள் கூட தங்களுடைய உரைகளில் இந்த ஓமையை பயன்படுத்தி இயேசுவுக்கு நல்ல சமாரியனை பற்றிய ஓமையை பற்றி தங்களுடைய உரைகளிலே சொல்லக்கூடியதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இவை அனைத்திலுமே நாம் எதை பற்றி சிந்திப்போம்?
நல்ல சமாரியனை பற்றி சிந்திப்போம், அல்லது எனக்கு அடுத்திருப்பவன் யார் என்பவரை பற்றி நாம் சிந்திப்போம். ஆனால் இன்று சற்று வித்தியாசமாக சிந்திக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். எப்படி என்று பார்த்தோம் என்றால், இந்த குருவும் லேவியரும் ஏன் அந்த மனிதரை கண்டுகொள்ளாமல் சென்றார்கள், ஏன் மறுபக்கமாக விலகி சென்றார்கள் என்று சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவ்வாறாக சொல்வார், இந்த சமூகத்திலே அல்லது இந்த உலகத்திலே இந்த உலகம் அழிகின்றது என்றால் அதற்கு இந்த உலகத்திலே தீமை செய்யக்கூடிய மனிதர்களால் மட்டும் இந்த உலகம் அழியவில்லை. மாறாக தீமைகள் நடக்கின்ற போது அதை கண்டும் காணாமல் செல்லக்கூடிய மனிதர்களாலும் இந்த உலகம் அழிகிறது என்று மிக அழகாக சொல்வார். இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே இந்த குருவும் சரி இந்த லேவியரும் சரி கண்டுகொள்ளாமல் சென்றதால் தான் அவர்கள் நல்ல குரு நல்ல லேவி என்ற பெயரை இழக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நோய் தொற்றுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்திலே இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட கொரோனா நோயை பற்றி நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். நம்மில் பலரும் பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, 40 வயதை கடந்தவுடனே ஒரு சிலருக்கு, ஏன் அநேகருக்கு நீரிழிவு நோய் என்பது இன்றைய காலத்தில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக இருக்கிறது. இன்றும் இரத்த கொதிப்பு நோய், இன்னும் இன்று பல நோய்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த நோய்களையெல்லாம் விட மிக அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய் ஒன்று உண்டு என்றால் அது கண்டுகொள்ளாமை என்ற நோய்தான். இந்த கண்டுகொள்ளாமை என்ற நோய்தான் அந்த குருவையும் லேவியனையும் பாதித்தது. அதனால் தான் அவர்கள் நிலை வாழ்வை இழந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் இந்த ஓமையை நான் வாசிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வரும். என்னுடைய ஊர் ஒரு சிறிய கிராமம், ரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ரோட்டோரமாக இருப்பதால் பல மனிதர்கள், யாசகம் செய்யக்கூடிய மனிதர்கள், ஆடைகள் கிழிந்த நிலையிலே அல்லது அரைகுறை ஆடையோடு மனநலம் குன்றிய மனிதர்கள் பலரும் நடந்து செல்வார்கள். அவர்கள் ஒருவேளை உணவு கூட உண்பதற்கு வழி இல்லாத நிலையிலே செல்வார்கள். தலை நிறைய அழுக்கு நிறைந்த அதிகமான முடிகளை கொண்ட துர்நாற்றம் அடிக்கக்கூடிய நபர்கள் அதிகமாக செல்வார்கள். அப்படி அதிகமான நபர்கள் செல்கின்ற போதெல்லாம் நிறைய நபர்கள் கண்டும் காணாமல் செல்வதை நான் பார்த்திருக்கிறேன். படித்தவர்கள் இருக்கிறார்கள், பட்டறிவு பெற்றவர்கள் இருக்கிறார்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யாருமே அந்த மனிதர்களை கண்டுகொள்வதில்லை. ஆனால் என்னுடைய தந்தை இப்படிப்பட்ட மனிதர்கள் ரோட்டிலே வருகின்ற போது தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களை வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்திலே அமர வைத்து அவர்கள் முடிகளை எல்லாம் வெட்டிவிட்டு அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு நல்ல சுத்தமான ஆடை அணிவித்து வயிறார உணவை கொடுத்து அனுப்பிவிடுவார். இப்படி தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதை பார்த்த பலரும் எங்களுடைய கிராமத்திலே, இவர் ஏன் இப்படி செய்கிறான், இவன் வாட்டுக்கு இவனுடைய வேலையை பார்க்க வேண்டியதானே என்று சொல்லி பலரும் சொல்லி நானே காதால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன் உன்னுடைய அப்பா இப்படிலாம் செய்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இது எதையுமே என்னுடைய தந்தை மனதிற்குள் வைத்து கொள்ளாமல் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு நபரையுமே ஒவ்வொரு நாளும் பல நாட்களில் அவர் கண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். இப்படி ஒரு முறை ஒரு மனிதருக்கு அவர் அழைத்து வந்து அவருடைய முடிகளை எல்லாம் வெட்டி அவரை குளிப்பாட்டுவதற்காக தண்ணீரை ஊற்றுகின்ற போது அந்த மனிதர் மிகவும் பயங்கரமாக கோபப்பட்டார். ஏன் இப்படி கோபப்பட்டார்னு எங்கள் அப்பாவுக்கும் புரியல, அருகில் இருந்த எங்களுக்கும் புரியல. உடனே அந்த மனிதனிடத்துல எங்கள் அப்பா கேட்டாங்க, ஏன் இப்படி கோபப்படுறீங்க, உங்களுக்கு நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மனிதர் சொன்னார், என்னுடைய பெற்றெடுத்த பெற்றோர் என்னை கண்டுகொள்ளவில்லை. என் உடன் பிறந்தவர்கள் சொத்துக்காக என்னை துரத்தி விட்டு என்னை கண்டுகொள்ளவில்லை. நான் பெற்றெடுத்த என்னுடைய குழந்தைகள் என்னை கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய மனைவி காலம் முழுவதும் என்னோடு பயணிப்பாள் என்று நான் எண்ணி திருமணம் செய்து கொண்ட என்னுடைய மனைவி என்னை கண்டுகொள்ளவில்லை. இன்று தெருவோரமாக இப்படி திரிகிறேன். ஆனால் யார் என்று தெரியாத, முன்பின் தெரியாத நீர் ஏன் என்னை கண்டுகொள்கிறீர் என்று அந்த கேள்வியை என்னுடைய தந்தையை பார்த்து கேட்டார். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சிரித்த முகத்திலவராய் அவரை பார்த்து சொன்னது, உன்னில் நான் கடவுளை காண்கிறேன் என்று அவர் சொன்னார். இன்னும் ஆழமாக சொல்ல வேண்டுமென்றால், இன்னும் உன்னில் நான் இயேசுவை காண்கிறேன் என்று சொல்லி சொன்னார்.
அந்த நேரத்திலே என்னுடைய மனதிற்குள்ளும் என் தந்தை சொன்ன அந்த ஆழமான கருத்து ஆழமாக பதிந்தது. அவர் படித்தவர் அல்ல, வெறுமனே கூலி வேலை செய்யக்கூடியவர். எத்தனையோ பட்டறிவு படித்த மனிதர்கள் கண்டுகொள்ளாத ஒரு மனிதனை இவர் தன்னுடைய அனுபவ அறிவினால் கண்டுகொண்டு அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படி நல்ல பண்புகளை பிறருடைய மனதிலே இருக்கக்கூடிய அல்லது பிறருக்கு தேவையானதை செய்யக்கூடிய அந்த மனநிலை அவரிடம் இருந்ததால் என்னவோ, பிறருடைய அவசர காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம், கண்டுகொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவரிடத்தில் இருந்ததால் என்னவோ, இன்று என்னுடைய குடும்பத்திலே நானும் என்னுடைய சகோதரர் மட்டும்தான் இருவருமே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது என்னுடைய தந்தையிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் என்றுதான் நினைக்கிறோம். இப்படி நாம் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ஏன் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்வோம். அன்னை தெரசா தன்னுடைய வாழ்வில் கொல்கத்தா நகருக்கு ஒரு ஆசிரியராகத்தான் பணிபுரிய சென்றார். ஆனால் அங்கு அவர் வீதியோரங்களிலே, சேரி பக்கத்திலே கேட்பாரற்று கிடைந்த, எல்லோரும் கண்டுகொள்ளாமல் சென்ற, துருநாற்றம் வீசக்கூடிய மனிதர்களை கண்டவுடனே இவர்களுக்காக பணி செய்யத்தான் இறைவன் என்னை அணைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் கண்டுகொள்ளாத நிலையிலே அவர் அந்த மனிதர்களை கண்டுகொண்டார். அதனால் தான் அவர் வாழ்கின்ற போதே வாழும் புனிதையாக போற்றப்பட்டார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 35 முதல் 36 வரை உள்ள இறை வார்த்தையை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், நிலை வாழ்வை அல்லது மோட்சத்திற்கு யார் விண்ணகத்திற்கு செல்வார் என்று இயேசு சொல்கின்ற போது, பசியோடு இருக்கக்கூடியவர்களை, தாகத்தோடு இருக்கக்கூடியவர்களை, ஆடையின்றி இருக்கக்கூடியவர்களை, நோயுற்று இருக்கக்கூடியவர்களை எவர் ஒருவர் கண்டுகொள்கிறாரோ அவர்களுக்குத்தான் விண்ணகம் பரிசாக கொடுக்கப்படும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். அதே போன்று நாம் லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றார், செல்வர் லாசர் ஓமையை பார்க்கிறோம். அந்த இடத்திலே செல்வர் எந்த தவறும் செய்ததாக விவிலியம் சொல்லவில்லை. ஆனால் அவர் நரகத்திற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். ஏனென்று பார்த்தோம் என்றால், அவர் வீட்டிற்கு அருகிலே கேட்பாரற்று கிடைந்த புண்களோடு நாய்கள் நக்கக்கூடிய அளவிலே அவர் இருந்த அந்த மனிதரை அவர் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் தான் அவர் நரகத்திற்கு சென்றார் என்று பார்க்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்வை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இன்று நாமும் பல நிலைகளில் இந்த கண்டுகொள்ளாமை என்ற நோயினால் பல விதத்தில் பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்று நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு வேண்டுதல் செய்வோம். ஆண்டவரே, இந்த கண்டுகொள்ளாமை என்ற நோய் என்னையும் தாக்கி இருக்கிறது என்றால் அந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும் என்று கேட்போம். நானும் அந்த லேவியை போன்று, அந்த குருவை போன்று இல்லாமல் நல்ல சமாரியனை போன்று, அன்னை தெரசாவை போன்று பிறருடைய கஷ்ட காலங்களிலே அவர்கள் உணவில்லாத தவிக்கின்ற போது அவர்களுக்கு உணவளிப்பதற்காக கண்டுகொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும் என்று கேட்போம். நம்முடைய வீடுகளிலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை கண்டுகொள்வதற்கான வரத்தை இறைவனிடத்தில் வேண்டுவோம். நம்முடைய பெற்றோர்கள் வயதான சூழலிலே எந்த ஒரு செயலும் செய்ய முடியாமல் அவர்கள் தவிக்கின்ற போது அவர்களை கண்டுகொண்டு அவர்களை பராமரிக்கக்கூடிய அருளை வேண்டுவோம். இறைவன் நிச்சயமாக இந்த சலை தன்னை வழியாக நம்மையும் நம்முடைய வேண்டுதல்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வின் மையமாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையும் ஆன இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரும் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை என்பதை உணர்ந்து நிலையான மகிழ்வை தருகின்ற சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற விழுமியங்களின்படி வாழ்ந்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா,
நீர் எங்கள் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் எங்களுக்காக நீர் உம்மையே பலியாக்கினீர். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் பிறரை மன்னித்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து உம்மை போல் வாழும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்றவரே, எங்கள் குடும்பங்களில் பங்குகளில் உள்ள அனைத்து இளம் உள்ளங்களின் எண்ணங்களை ஆசிர்வதியும். சமூக ஊடகங்களுள் தங்களை இழந்து விடாமல் உமது இறையாட்சி பணிக்காக தங்களையே அர்ப்பணிக்கும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளால் எம்மை ஆளும் நிறைவு செய்பவரே எம் இறைவா, புனித சலைத் அன்னையின் திருத்தல திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்மிடம் இறைஞ்சி கேட்கும் அனைத்து வரன்களையும் அன்னையின் வழியாக பொழிந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணமான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று நாங்கள் பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பலியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்து
அவரே மீட்பராகவும் ஏடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை ஓக்கு பெற்று தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பையும் வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினின்று ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் இமன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களை குற்றங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதி நாம் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு என்றும் நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. தரும் ஜெபமாலை
அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை.